மத்திய கிழக்கில் போர் நடைபெறுமா என்ற யூகங்கள் தற்போது பல வடிவங்களில் நடைபெற்று வருகிறது. அதாவது அமெரிக்காவுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்பு புதிய அதிபராக இன்னும் பதவியேற்காத நிலையில் டொனால்டு ட்ரம்ப் உலகம் முழுவதையும் போர்களை தான் நிறுத்துவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பது கவனம் பெற்றதாக இருந்தாலும் உண்மையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழலில் தற்போது போர் நடைபெறுமா என்பதை CIA சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய முன்னாள் உளவு பிரிவினுடைய மிக முக்கிய தலைவரும் அரசியல் பிரமுகராக பின்னால் இருந்த லியோன் இது தொடர்பாக முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். லியோனுடைய கடந்த கால அனுபவத்தில் அவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரான லியோன் பெனட்டா கலிஃபோர்னியாவில் இருந்து 1977 முதல் 93 வரை எம்பியாக இருந்தவர். மிகுந்த அனுபவம் பெற்றவர். மேலும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அதிபராக இருந்தபோது 1993 97 ஆண்டு வரை ஒயிட் ஹவுஸினுடைய தலைமை எலக்ட்ரல் அதிகாரியாக அவர் செயல்பட்டார். அதேபோன்று ஒபாமாவுடைய காலத்தில் 2009 முதல் 11 வரை CIA இயக்குநராகவும் 2011-13 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் திரு பெனட் இருந்தார். லியோன் பெனட்டா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த விவகாரத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சு பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா உளவு அமைப்பான CIA அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் லியோன் பெனட்டா என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தல்களில் ட்ரம்ப் வென்றுள்ளது சர்வதேச அளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்று குறிப்பிட்டவர், குறிப்பாக மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் டொனால்டு ட்ரம்ப் விதிக்க மாட்டார் என லியோன் பெனட்டா தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன நடக்கும்? அவர் மேலும் கூறுகிறார், இதற்கிடையே முன்னாள் CIA இயக்குனரும் முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருமான லியோன் பெனட்டா அவர் இவ்வாறு கூறுகிறார். அதிபர் தேர்தலில் வென்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கில் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து பல ஷாக் தகவல்களை அவர் பகிர்ந்துள்ளார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு கிரீன் லைட் சிக்னல் தருவார் என்றும் இதனால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரானிடையே மிக பெரிய போர் வெடிக்கும் என்றும் கூட லியோன் பெனட்டா தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கை பொறுத்தவரை முழுவீச்சிலான தாக்குதலுக்கு நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் கிரீன் சிக்னல் தரப்போகிறார் என்றே நான் நினைக்கின்றேன். மத்திய கிழக்கு விவகாரம் குறித்து ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அங்கு என்ன செய்தாலும் என்ன செய்ய விரும்பினாலும் எனது ஆசீர்வாதம் நிச்சயமாக அங்கு உண்டு என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியதை பெனட் தெளிவாக தற்போது திருப்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே டொனால்டு ட்ரம்ப் நிலைப்பாடு ஒருபோதும் மாறப்போவதில்லை என்றும் அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன செய்ய போகிறார் என்பதே இங்கு முக்கியமான கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சனையை தீர்க்கப் போகிறாரா, இல்லை ஈரான் மீது பெஞ்சமின் நெதன்யாகு போர் தொடுக்கப் போகிறாரா என்பது முக்கியம் என்று குறிப்பிட்டவர், கடந்த காலங்களில் நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல் நாம் இப்போது மிக ஆபத்தான உலகில் வாழ்கிறோம் என்கின்றார் அவர். ரஷ்யா, உக்ரைன், சீனா, தைவான், மத்திய கிழக்கு, ஈரான், வடகொரியா என பல ஃப்ளாஷ் பாயிண்டுகள் இருக்கிறது என்பதையும் கூட அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எந்த ஒரு சிறு தாக்குதலும் கூட மிகப்பெரிய போருக்கு வித்திடும் ஆபத்து இருக்கிறது என்பதை மிக மிக தெளிவாக முன்னாள் CIA தலைவர் லியோன் பெனட்டா தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் மிக சாதகமாக சொல்லவில்லை என்றாலும் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறு தாக்குதலும் கூட மிகப்பெரிய போருக்கு வித்திடும் ஆபத்து இருக்கிறது என்பது மிக மிக உண்மை என்றே பலர் தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்பிற்கும்
இஸ்ரேல் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதான்யாகுக்கும் கடந்த பல ஆண்டுகளாக நல்லுறவே இருந்து வருகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதான்யாகு 3 முறை டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், அதாவது அவர் ஃபோனில் பேசிக்கொண்டதை பெஞ்சமின் நெதான்யாகு வெளிப்படையாக கூறியிருப்பதையும் இந்த நேரத்தில் உளவுத்துறை முன்னாள் மாஜி தலைவர் கூறியிருப்பதும் மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அதிபர் தேர்தல் பிரச்சார சமயத்தில் கூட ட்ரம்பை தொடர்பு கொண்டு நெதான்யாகு பலமுறை பேசியிருந்தார். இச்சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் வென்றுள்ளது இஸ்ரேலுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. யார் இந்த லியோன் என்பதை நாம் முதலில் சொல்லியிருக்கிறோம். இத்தனை அனுபவம் வாய்ந்த லியோன் பெனட்டா கலிஃபோர்னியாவிலிருந்து பல தசாப்தங்கள் எம்பியாக இருந்தும் பில் கிளின்டன் அமைச்சரவையில் அவர் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தும் ஒபாமாவுடைய காலத்தில் CIA இயக்குநராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்த பெனட்டுடைய கருத்து, அதாவது லியோன் பெனட்டாவுடைய கருத்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் CIA உளவுத்துறையினுடைய தலைவர் ஒருவரும் கலிஃபோர்னியாவிலிருந்து பல தசாப்தங்களாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரது கருத்துக்களுக்கு மத்திய கிழக்கில் நடைபெறும் தற்போதைய சூழலும் உண்மையிலேயே கடும் போர் நடைபெறுவதற்கான ஒரு முன்னோட்ட எச்சரிக்கையாகவே அவர் உலக சமூகத்திற்கு, அதாவது சர்வதேச சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளாரா என்பது பெரும் பதபதப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலம் இதற்கு மிக விரைவில் பதிலை தரும் என்பதை தவிர அவருடைய வார்த்தைகளினூடே நாம் வேறு எந்த அர்த்தத்தையும் பொதிந்திருக்கிறது என்பதை உளவியல் ரீதியாக இறுதி முடிவுக்கு இதுவரை வர முடியவில்லை என்பதே உண்மையாகும்.